ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அதிராது சேனல். ஸோ இது நம்மளோட வந்து டே 2 ஒர்க்லா சீரீஸு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து ஸ்கைலர். ஸோ நீங்கள் இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ரெசார்ட் தான். இப்போ கிளிஃப்னு நீங்கள் செக் பண்ணாவே இதுவும் அந்த ஆப்ஷனில் வரும். ஸோ இதுதான் அது. ஆனால் ஒரு இது என்னென்னா, நாங்கள் போன ஸ்டே எல்லாமே ஒரே லைனில் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் ஒரே கிளிஃபில் தான் இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் வில்லா லூக்கா இருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இது. ஸோ இது வந்து ரிசப்ஷன் ஏரியா. இது மோரோஸ்ட் எங்களுக்கு ரெசார்ட் ஃபீலிங் கொடுக்கலனாலும் இந்த ஹோட்டல் ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்க்காக கொஞ்சம் ஏரியா வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல் எக்ஸாக்ட்லி இதுவும் மத்தியானம் போனதுனால நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரூம் இப்படி தான் இருந்துச்சு. ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு ஆக்சுவலி சொல்லணுன்னா. நாங்கள் இந்த வாட்டி போன எல்லா ரூம்ஸுமே ரொம்ப பெரிய 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 ரூம்ஸு. ஸோ இங்கே வந்து நிறையா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் கூட நிறைய கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜு இங்கே பாருங்களேன், சீத்ரூ விண்டோ கூட இருந்துச்சு ஆக்சுவலி சொல்லணுன்னா. வியூஸ் ஆனால் இந்த சைடு எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. எங்களுக்கு ஆப்போசிட் பில்டிங் தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி க்ளோஸாக தான் இருந்துச்சு. பட் இந்த சைட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்ததே பூல் வியூ தான் புக் பண்ணியிருந்தோமே. இதோ இங்கேருந்து பூல் சி வியூன்ட்டு. ஸோ இதுவுமே கிளிஃப் மேலே தான் இருந்துச்சு எக்ஸாக்டாக. ஆனால் சொல்லணுன்னா கொடுக்குற ஹைப்புக்கு இது அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஹோட்டல் வைப்ஸ் தான் கொடுத்துச்சு இது ரொம்ப மோஸ்ட்லியாக. அதுவும் இல்லாமல் இது ஓஷனோட ரொம்ப ஃபாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வாஷ்ரூமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பி கீழே போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து வர்க்லா கிளிஃப் போகிறதா இருந்துச்சு அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்காக. ஸோ ரெடி ஆகிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கிளிஃபு. இதில் ஒன்று ஆட் பண்ணணுன்னா, நாங்கள் இருந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இந்த பேராசெயிலிங்கெல்லாம் அது அப்பப்போ பறந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வைபு பார்க்க வியூவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பீச் மேலே. இதுதான் அந்த ஓல்டு ரெசார்ட். இது மொத்தமாக இங்கே இப்படி தான் ரூம் இருக்கே. சி வியூ பூல் வியூன்ட்டு இது தான் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஆனால் ரிஃப்ரெஷிங்காக. ஸோ ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஒரு வாக் வந்தோம். ஈவினிங் லுக் இப்படி தான் இருந்துச்சு. லைட்ஸ் எல்லாம் போட்டோன்னு ரொம்ப கிராண்டியராக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்லா இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னதில்ல இந்த பேராசெயிலிங் கூட பக்கத்துலேயே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது கூட ஆக்சுவலி கொஞ்சம் பிட் ஹை காஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் கோவாவில் போனப்போ எல்லா கம்பைன் ஆக்டிவிட்டியே ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஆனால் இது ஒரு பர்டிகுலர் ஒன்று மட்டுமே 3000 4000 சொன்னாங்க ஒரு பர்சனுக்கு. 20 minutes ஆன் ஏருன்னு சொன்னாங்க. இதுதான் அந்த ரெசார்ட்டோட நைட் வியூ. ஆனால் நாங்கள் போன டைமுக்கும் நிறைய க்ரௌடாக தான் இருந்துச்சு. மீன்ஸ் இது ஃபெப் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, மார்ச் எண்டு அது இதுன்னு. ஆனால் பார்க்க போனால் நிறைய க்ரௌடு இருந்தாங்க. ஆனால் கேரளா தான் கைஸ். அந்த கிளைமேட் கூட கூலாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ட்ரீஸு நிறைய ஒரு மாதிரி ட்ராபிக்கல் ஃபீலிங் கொடுத்துச்சு. ரொம்ப ட்ரீஸ் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கூட. அதான் சொல்கிறதில்ல, அந்த போட்ஸ் அந்த ஒர்க்ல நைட் இது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ரெசார்ட்டுக்குமே இவங்களுக்கு வந்து ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிளிஃபில் வந்து கீழே இறங்கி போகணுன்னு சொல்லிட்டு. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டே போகாததுனால 6th டே கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு பிக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போயிருந்தோம். ஆக்சுவலி இறங்குறப்போ ஈஸியாக இருந்த மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் ஏறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாராவது இந்த லெக் பெயின் இருக்கவங்க மீன்ஸ் அப்படியெல்லாம் கொஞ்சம் நம்மளால் நடக்க முடியாதுன்றவங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க. இறங்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ஏறுறப்போ தான் அவ்வளோ ஃபுல்லாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் மீன்ஸ் இப்போ வர்த் இட். நிறைய பேர் கூட போயிருந்தாங்க காலையில்.
ஒரு ஜாகிங் பண்ணவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி நடக்கணுன்னா இப்படியெல்லாம் நம்ம போயிட்டு போகலாம். பீச் ரொம்ப க்ளீனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் இது கூட எடுத்த பிக்ஸ் கூட லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்களுக்கு வந்து மார்னிங் வந்து பஃபெட் இன்க்ளூடட் இவங்கக்கிட்ட, மீன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ இவங்களுமே ஒரு டீசென்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. மீன்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. டீ, காஃபி, ஃப்ரூட்ஸு, இட்லி, மீன்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த கேரளா ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இடியாப்பம், புட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கொடுத்த காசுக்கு வர்த்தி தான் கைஸ். மீன்ஸ் ரூம் ஆகட்டும், ஸ்பேஷியஸாக, மீன்ஸ் இதாகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஒரு டீசெண்டான பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அடுத்த ரெசார்ட்டோட வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிக்ஸ் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசார்ட் எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, நாங்கள் இந்த ரூம் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிறது பட்ஜெட் ஸ்டேயில் உங்களுக்கு லக்ஸுரி எப்படி காட்டுறது நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.